கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதனுடைய இதர வீடியோக்களை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். கடந்த வாரம் நான் எப்படி அரசாங்க வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வந்து சேர்ந்தேன் என்பதை குறித்து விவரித்தேன். எப்படி அங்கு சேர்ந்தவுடன் MBA படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தேன். 6 மணி முதல் 9 மணி ராத்திரி முடிய அங்கு வாரங்களில் 5 நாட்கள் வகுப்பு நடக்கும். அதை படித்து கொண்டிருக்கும் போதே வாட்டர் ட்ரீட்மெண்ட்டையும் நான் படித்து கொண்டிருந்தேன். கடினமான வாழ்க்கை. அதே சமயத்தில் எனக்கு திருமணமும் நடந்தது. நான் MBA படித்து கொண்டிருந்த காரணத்தினால் இன்னொரு முதுநிலை டாக்டர் திருமணம் செய்து கொள்ள முன் வந்து அந்த MBA எனக்கு உதவியாக இருந்தது. திருமணமும் நடந்தது. 2 பிள்ளைகளும், கடவுள் எங்களுக்கு 2 பிள்ளைகளையும் கொடுத்தார். ஆனாலும் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை கற்றுக்கொள்வது, MBAவை கற்றுக்கொள்வது, ஃபேமிலி லைஃப்பை நடத்துவது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு வருவது எல்லாம் பார்த்தால் கடினமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரை என்னிலும் எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றவர்களெல்லாம் எனக்கு கீழே இருந்தார்கள். ஏனென்றால் நான் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து வந்ததினால், எனக்கு மேனேஜர் பொசிஷன் கொடுத்ததினால், எனக்கு அதிக சம்பளமும் என்னை மற்றவர்களுக்கு மேலே வைத்ததினால் பதவியில் அவர்களோட மேலே இருந்தேன். ஆனால் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் முதலாக கற்றுக்கொள்கிறேன். அவர்கள் முதலாவதாகவே கற்றுக்கொண்டவர்கள். அதனால் ஒரு ஒத்துழைப்பு இல்லை. அதற்கும் மேலாக நான் MBAவும் படிப்பதினால் போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் இருந்தன. வாழ்க்கை ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்தது. அந்த கம்பெனியிலும் பல பேர்கள் வேலையை விட்டு எடுக்கப்பட்டார்கள் அல்லது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போனார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை, பயம், நமக்கு என்ன நேரிடும் என்றெல்லாம் ஒரு சிந்தனை. வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை கற்றுக்கொள்ள வாஞ்சை இருந்தாலும் கற்றுக்கொள்வதற்கு பல தடங்கல்கள் இருந்தன. ஏனென்றால் யாரும் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்வரவில்லை. சொல்லிக் கொடுத்தால் நான் அவர்களோட மேலே போவேன் என்கிற ஒரு அச்சம். என்னாலும் இது 2ம் படிக்கும்போது, MBA வாட்டர் ட்ரீட்மெண்ட் 2லும் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருந்தேன். எப்பொழுதெல்லாம் ஊர் செல்ல வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய பாடப்புஸ்தகத்தையும் எடுத்துக்கொண்டு போவேன். வாட்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு போவேன். அங்கு ரிசப்ஷனில் வெயிட் செய்ய வேண்டியிருந்தால் பயணம் செய்யும் சமயங்களிலெல்லாம் படித்து தேர்வுக்காக படித்து கொண்டிருந்தேன். கஷ்டமான வாழ்க்கை. அப்பொழுதுதான் இந்த வேலையை விட்டு பலர் பிரிவதும் புதிய புதிய நபர்கள் உள்ளே வருவதும் எல்லாம் இருந்தபோது ஒரு தயக்கம், ஒரு பயம், நமக்கு என்ன நேரிடுமோ என்ற ஒரு பயம். அப்படியாக இருக்கும்போது 2 மேனேஜர்களை மேனேஜ்மெண்ட் தேர்வு செய்தது. எங்களோடு இருந்த ஜெனரல் மேனேஜர் ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். ஒரு குழப்பமான சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் என்னுடைய மேனேஜர் இடத்தில் போய் ஒரு வாரம் லீவ் கேட்டேன். இந்த சம்மர் வெக்கேஷன் குழந்தைகளுக்கு இருக்கும்போது ஃபேமிலி ஒரு வாரம் எங்கேயாவது கொண்டு போயிட்டு வருவேன். அப்படி அவரிடம் ஒரு வாரம் லீவ் கேட்டபோது அவர் சொன்னார், அப்பா நீ லீவ் லெட்டரை கொடுத்துட்டு போ, நான்
எம்டி இடத்தில் அனுமதி வாங்கி உனக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு 10-11 மணிக்கு காலையில் சொன்னார். மத்தியான உணவு வேளையிலே நான் வெளியே போகும்போது இன்னொரு டைரக்டர், என்னுடைய மேனேஜிங் டைரக்டருடைய இளைய தம்பி, அவர் என்னிடம் வந்து இன்று துரிதமாக உணவு அறிந்துவிட்டு 1:30 மணிக்கெல்லாம் மதியம் சேர்மன் ரூமுக்கு வா, அங்கே உன்னை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை கேட்டவுடன் எனக்கு இன்னும் பயம் அதிகரித்து விட்டது. அதிகமான ஆட்கள் வெளியே போனார்கள், சில பேர்கள் உள்ளே வந்தார்கள். நமக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம், அச்சம். அங்கே இருக்கிற எல்லா சர்ச்சிலும் துரிதமாக சாப்பிட்டு விட்டு அங்கங்கு போய் இறைவனை வேண்டிக் கொண்டேன். இறைவா, எனக்கு இந்த வேலையை தக்க வைத்துக்கொள் என்றெல்லாம் பயத்தோடு ஜெபம் செய்துவிட்டு அங்கு வந்து 1:30 மணிக்கு உட்கார்ந்தேன். என்னை உள்ளே அழைத்தார்கள். அங்கே எல்லா டைரக்டர்களும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய மேனேஜிங் டைரக்டரும் இருந்தார், சேர்மனும் இருந்தார். ஒரு மேனேஜர் புதிதாக வந்தவர், அவரும் இருந்தார். அப்போது சொன்னார்கள், அந்த மேனேஜரை அன்று அவர்கள் ஜெனரல் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுக்கவும் எனக்கு டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுக்கவும் தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற ஒரு நற்செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. காலையில் தான் நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்து இன்னொரு மேனேஜருக்கு ரிப்போர்ட் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த பதவி உயர்வினாலே அந்த மேனேஜருக்கு நான் பாஸாக இருக்கப் போகிறேன் மத்தியானத்திலே. ஆச்சரியமாகவும் இருந்தது, அச்சமாகவும் இருந்தது. எதிர்காலத்தில் எப்படி நடக்குமோ என்கிற ஒரு பயம். இந்த பதவி உயர்வுக்கு நான் தகுதிப்பட்டவன் தானா என்றெல்லாம் ஒரு அச்சம். ஏனென்றால் இன்னும் MBA நான் முடிக்கவில்லை. கல்யாணமாகி சில வருடங்களே ஆகியிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய எபிலிட்டி டு லேர்ன், கற்றுக்கொள்வதில் உனக்கு இருக்கும் திறமையை நாங்கள் காண்கிறோம். உன்னுடைய இளமை, உன்னுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து இந்த கம்பெனிக்கு நீ ஒரு பெரிய எதிர்காலத்தை கொண்டு வருவாய் என்கிற ஒரு நம்பிக்கையிலே இதை நாங்கள் செய்கிறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். வெளியே வந்தேன். என்னுடைய மேனேஜரிடத்தில் சென்று அமர்ந்தேன். யாருக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது. அவர்கள் கேட்டார், என்னமோ நடக்குது என்று சொன்னார்களே நரேந்திரநாத், என்ன அது என்று கேட்டார். அப்பொழுது தான் நான் சொன்னேன், ஐயா, உங்களுடைய நண்பரை ஜெனரல் மேனேஜர் ஆக்கியிருக்கிறார்கள், என்னை டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அவருக்கு வருத்தமாக இருந்தது. ஆனாலும் அவர் சொன்னார், நீ ப்ளூ ஐட் பாய்ப்பா, விஷ் யூ ஆல் த பெஸ்ட்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரம் அவர் ராஜினாமா செய்து விட்டார். சில மாதங்களிலே யாரை அவர்கள் ஜெனரல் மேனேஜராக ப்ரொமோட் செய்தார்களோ அவரும் ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். ஸோ 2-3 மாதங்களிலே பார்த்தால் மேலே ஒரு பெரிய வேக்கம், யாரும் இல்லை. நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்து சடனாக டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜராக பதவி உயர்வு கிடைத்தது. இப்போது எனக்கு மேலே இருந்த ஜெனரல் மேனேஜரும் போய்விட்டார், கீழே இருந்த மேனேஜரும் போய்விட்டார். வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் அதிகமாக தெரியாது. அப்படியாக இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் இன்னொரு பெரிய முடிவை எடுத்தது. என்னை ஜெனரல் மேனேஜராக செய்தார்கள். MDக்கும் எனக்கும் நடுவில் இனி யாரும் வரப்போவதில்லை, நீ அவருக்கு வலதுகரமாக இருந்து இந்த கம்பெனியை மேல் நடத்தி கொண்டு போ என்று எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விஷ் யூ ஆல் த பெஸ்ட் என்று சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார்கள். இப்படியாக கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உபாகமம் 28வது அதிகாரம் நமக்கு இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது, அவரில் நம்பிக்கையாக இருக்கும்போது, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டேன். படிப்படியாக உயர்த்தி கொண்டே வருகிறார். தெரியாத புதிய புதிய ஏரியாஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், டிவிஷன்ஸ், புதிய புதிய வேலைகளிலெல்லாம் என்னை கொண்டு போக வைத்தார். பிற்காலத்திலே பல மடங்கு கம்பெனியினுடைய டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு எனக்கு உதவினார்.
அதுபோல் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், நம்முடைய எதிர்காலம் நமக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் புழுதியிலிருந்து நம்மை தூக்க வல்லவராய் இருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவர் ராஜாவாக்கினார். 40 வருடம் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேவை ஒரு லீடராக மாற்றினார். அதுபோல நம்மையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவர் சொல்லும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர் கட்டளையின்படி நடந்து, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சித்தால் கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அப்படி என்னை ஜெனரல் மேனேஜராக உயர்த்தின பிறகு 100க்கு 100 வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனியாக இருந்த இந்த கம்பெனியை நான் எப்படியெல்லாம் இன்னும் பல எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் கொண்டு போய் பல மடங்கு அதை உயர்த்தினேன், எங்களுடைய வியாபாரத்தை எப்படி விஸ்தாரணம் செய்தேன் என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரங்களில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது. அவரை நாடி நிற்பவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் பலத்த துருகம். அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவரை நம்பி நடப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்துவார். இன்னும் ஒரு வாரங்களிலே எப்படியாக கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இடைப்பட்டு இன்னும் பல காரியங்களை சாதிக்க அனுமதித்தார் என்பதை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.